Hey guys, welcome back to another new video. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி மார்க்கர்ஸை வச்சு மட்டுமே இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வரைகிறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம எப்பயும் போல் எல்லா ட்ராயிங்க்கும் எப்படி அவுட்லைன் பண்ணிட்டு வரைய ஆரம்பிப்போமோ அதே தான் இதுக்கும் செய்ய போகிறோம். நம்ம என்னதான் தத்ரூபமாக வரையலை அப்படின்னாலுமே நம்ம அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம அந்த ஸ்கெட்சிலே வரைஞ்சி வச்சிடணும். எப்பயும் போல் நான் டச் கோட் மார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கலர் ஸ்வாட்ச் கார்ட்லேருந்து எனக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதோட நிறையா தான் யூஸ் பண்ணேன். மார்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே லைட்டான லேயர்லேருந்து ஆரம்பித்து போக போக தான் நம்ம டார்க் ஆக்க முடியும். ஏன்னா இது மார்க்கர்ன்றனால நம்மளால் அழிக்க முடியாது, அழியவும் அழியாது. லைட்டான கலர்ஸை இதுக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் எப்பயும் போல் நம்ம லைட்டான கலர்லேருந்து ஆரம்பித்து போக போக நம்ம டார்க்கான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த செலக்ட் பண்ண கலர்ஸை தவிர்த்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறையா கலர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் அந்த டச் கோட் மார்க்கர்ஸில் இல்லை. அதனால நான் இந்த ohuhuவோட ஸ்கின் டோன் மார்க்கர்ஸ்லேருந்து நான் எனக்கு வேணுங்கிற கலர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டச் கோட்ஸில் இருந்த அந்த லைட் கலர் காலியாக போச்சு. பரவாயில்ல, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதலையே சொன்ன மாதிரி நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஸ்கெட்சு வரைஞ்சி வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் எதை பற்றியுமே கவலை பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது, பிளெண்டு பண்ணுன்றது கிடையாது. வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்கு எந்தெந்த கலர்ஸ் எங்கெங்கெல்லாம் வேணுமோ நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்ச இடத்துல நான் கலர் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட சில்ட்ரன்ஸ் கலரிங் புக் மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதுனால நம்மளால் லைட்டான கலர் தான் மேலே யூஸ் பண்ண முடியாது, ஆனால் டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ண முடியல. நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, அந்த லைட் ப்ரௌன் மேலே நான் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணதுனால அந்த கலரே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுல. இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது கலர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மார்க்கர் லேயர் மேலே இன்னொரு மார்க்கர் லேயர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வேணுங்கிற கலர் வந்துடும். நம்ம இந்த மார்க்கர்ஸை வச்சு ஆக்சுவலாக தத்ரூபமாகவும் வரைய முடியும். ஆனால் இப்போ என்னோடய நோக்கம் தத்ரூபமாக வரைகிறது கிடையாது. நான் இம்ப்ரெஷனிஸ்டிக்காக வரைய போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தத்ரூபமாக வரைய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்று அந்த கலர்ஸ் எல்லாம் ஈவனாக பிளெண்ட் ஆகணும், இன்னொன்று டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அதே இது இம்ப்ரெஷனிசம்னு வர்றப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு முக்கியமே கிடையாது. உங்களுக்கு தேவை எல்லாமே அந்த ட்ராயிங்கில் இருக்கிற கான்ட்ராஸ்ட். உங்களுக்கு ஸ்மூத் பிளெண்டிங் தேவையில்லை, ஷேடிங் ஈவனாக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவை கான்ட்ராஸ்ட் தான். அதனால் நீங்கள் ஷேடோஸ் எல்லாம் கொடுக்குறப்ப நீங்கள் பிளெண்ட் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க்கான ஷேடோ வேணுமோ அங்கெல்லாம் சும்மா லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு விட்டாலே போதும். அது பார்க்குறதுக்கு ஷேடோ மாதிரி தான் இருக்க போகுது. நீங்களே நல்லா பாருங்களேன், நான் இந்த ட்ராயிங்கில் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். வேறு எதுலேயுமே என் ஃபோக்கஸே கிடையாது. நான் எதையுமே பிளெண்ட் பண்ணல, நான் எதையுமே ஈவனாக ஷேடும் பண்ணல. எனக்கு தேவை எல்லாமே கான்ட்ராஸ்ட் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன தான் பார்க்குறதுக்கு தத்ரூபமாக வரையலை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக கொஞ்சம் இம்ப்ரெஷனிஸ்டிக்காக வரைகிறேன் அப்படின்னாலுமே நான் அந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் இந்த ட்ராயிங்லேயும் நான் கொண்டு வர தான் செய்கிறேன். அப்படின்னா தான் என்னோடய ட்ராயிங் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னாலும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சும்மா பிளெயினாக நம்ம கலர் பண்ணிவிட்டு விட முடியாதுல்ல, கொஞ்சம் அங்கங்கே டீட்டெயில்ஸ் இருந்தால் தானே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நம்ம அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை நல்லா நோட் பண்ணி எங்கெங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் தீரணும். நம்ம என்ன தான் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணாலுமே நம்ம ஒரு ட்ராயிங் வரைகிறோம் அப்படின்னா ஒரே லேயரில் எல்லாத்தையும் கலர் பண்ணிவிட்டு விடக்கூடாது. அதுக்கு மேலே மேலே நம்ம கலர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கர்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே கலரே அதுக்கு மேலே நீங்கள் திருப்பி திருப்பி கலர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டே போகும். எனக்கு அந்த ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ப்ரௌன் கலர் மேலேயே நான் இந்த ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். நீங்களே நல்லா பாருங்களேன், இந்த ப்ளூ கலரை கொடுத்த உடனேவே அந்த ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆகுதுல்ல. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வீலில் இந்த ப்ளூ கலர் அந்த ப்ரௌனிஷ் ஆரஞ்சிஷ் கலர் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிற கலர்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும், இன்னும் கொஞ்சம் மியூட்டடாக தெரியும். மியூட்டட் அப்படின்னா என்னென்னா, பளிச்சுன்னு இருக்கிற ஒரு கலரை பார்க்க கொஞ்சம் டல்லாக்குறது, பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாக்குறது, அதுதான் மியூட் பண்ணுறது. ஒரு கலரை மியூட் பண்ணுறதுனா அதுதான் அர்த்தம். ஒரே மார்க்கர் கலரை நீங்கள் மேலே மேலே கொடுக்குறதுனால அந்த கலர் கொஞ்சம் டார்க் ஆக தான் செய்யும். ஆனால் அதே சமயம் அந்த இங்க் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் வேணும்னா நீங்கள் டார்க்கான மார்க்கரே யூஸ் பண்ணிடுங்க. நம்ம என்ன தான் பார்க்க ரியலிஸ்டிக்காக வரையலை அப்படின்னாலும் நம்ம இதுக்கு ஷேடோஸ் கொடுத்து தான் தீரணும். ஏன்னா நம்ம வரைகிறது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். அடுத்ததாக இதுக்கு நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஆனால் நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாத்தையும்லாம் அவுட்லைன் பண்ண போகிறதில்ல. இந்த அவுட்லைன்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்க தான் போகுது. ஏன்னா எனக்கு இப்படி பண்ணுறது ஆக்சுவலாக பிடிக்கும், அதனால தான் சரி. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த மார்க்கர்ஸ் வச்சு கொடுத்துட்டு இந்த ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் ஜெல் பென் வந்து நான் ஹைலைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராயிங்கில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் நான் அந்த ஒயிட் ஜெல் பென் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வரைகிறதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரியலிசமில் இருக்கிற ரூல்ஸ் எதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரியலிசம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ரெஷனிஸ்டிக் ஸ்டைலும் ஈஸியாக வந்துடும். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்காக வரைகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பொருளோட அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும், அந்த அனாட்டமி புரிஞ்சிடும். அதனால நீங்கள் ஈஸியாக அதை வந்து பிரேக் பண்ணிடலாம். இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக இவ்வளோ மார்க்கர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மார்க்கர்ஸோட பேருமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதனால் மறந்துடாமல் போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய்.